ஆனா கேட்டா சாதி இல்லாத சமுதாயம், சாதியை ஒழிக்கணும், சாதியை பண்ணணும், சாதி அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் வசனம் பேசிட்டு இருக்கிற. சினிமால சாதி இல்லைன்னு சொன்னா சாதி ஒழிஞ்சிடுமா, அழிஞ்சிடுமா? இல்ல மேடையில சாதி இல்லைன்னு பேசினா சாதி அழிஞ்சிடுமா? சாதியை அழிக்க முடியாது. அழிக்கப்பட வேண்டியது என்ன? சாதியால் ஏற்படுகின்ற வேற்றுமைகள், சாதியால் ஏற்படுகின்ற அடக்குமுறைகள், அதுதான் அழிக்கப்பட வேண்டும், ஒழிக்கப்பட வேண்டும். அது மாற்று கருத்து கிடையாது. சாதியில நல்லது இருக்கும், கெட்டது இருக்கு. நல்லதை எடுத்துங்க, கெட்டதை அழிச்சிடுங்க. இல்ல சாதி பேர் எடுத்துட்டா சாதி முடிஞ்சிட்டு போயிடுமா, சாதி அழிஞ்சிடுமா? ஏன் சாதி பேரு எடுத்தாச்சு, எங்க தாத்தா பேரு சஞ்சீவ் ராய கவுண்டர், அப்பா பேரு டாக்டர் ராமதாஸ், என் பேரு அன்புமணி ராமதாஸ், சாதி இல்ல. சஞ்சீவ் ராய கவுண்டர்னு பேர் இருந்து எங்க தாத்தாக்கு, என்கிட்ட வச்சு சாதி அழிஞ்சிடுச்சா? ஜிடி நாயுடுன்னு இப்ப போனாங்க, கோயம்புத்தூர் போயிருந்தாங்க, பெரிய மேம்பாலம் கட்டினாங்க, பிளைஓவர். ஜிடி நாயுடு பேரு பிளைஓவர் 10 கிலோமீட்டர், தமிழ்நாட்டிலே பெரிய பிளைஓவர். அதான் இந்த பிளைஓவர் கதை நான் இன்னொரு நாள் வச்சுக்கிறேன். எந்த நகரத்துக்குள்ள பிளைஓவர் கட்டினா அது வந்து ஃபெயிலியர். நான் வெளிநாட்டு நிறைய நகரத்துல பார்த்துட்டேன். நகரத்துக்கு உள்ள யாருமே பிளைஓவர் கட்ட மாட்டாங்க, நகரத்துக்கு வெளியில தான் கட்டுவாங்க. புறவழிச்சாலையிலயோ, லிங்க் ரோட்லயோ, ரிங் ரோட்லயோ அங்கதான் பிளைஓவர் கட்டுவாங்க, தவிர நகரத்துக்கு உள்ள கட்ட மாட்டாங்க. சேலத்துல கூட கட்டியிருக்கிறாங்க. இந்த 10 வருஷத்துல இடிக்க வேண்டியதா இருக்கும். இந்த பிளைஓவர்னால போக்குவரத்து நெரிசல் அதிகமா தான் இருக்கும், குறையாது. இது நான் என்னோட அனுபவத்துல மட்டுமில்ல, இது வந்து உலக அளவில் நிபுணர்கள் சொல்கின்ற கருத்து, இது எக்ஸ்பர்ட் சொல்ற கருத்து. இது கோயம்புத்தூர்ல 10 கிலோமீட்டர் கட்டியிருக்காங்க உள்ள, அதனால போக்குவரத்து நெரிசல் இன்னும் 10, 15, 20 வருஷத்துல வரும். பேர் வச்சாங்க ஜிடி நாயுடு. ஜிடி நாயுடுனா ஜிடினா கோவிந்தசாமி துரைசாமி நாயுடு ஒரு பேர். இப்ப கோவிந்தசாமி துரைசாமி சொன்னா உங்களுக்கு புரியுமா? தெரியாது. யாரு கோவிந்தசாமி, யாரு துரைசாமின்னு கேட்பீங்க. ஆனா ஜிடி நாயுடுன்னு சொன்னா புரியும் உங்களுக்கு. இதே திமுக என்ன பண்ணாங்க தெரியுமா? 3 மாசத்துக்கு முன்பு கோயம்புத்தூர் ரேஸ் கோர்ஸ்ல, அங்க ரேஸ் கோர்ஸ் பகுதியில ஜிடி நாயுடு சாலைன்னு ஒண்ணு இருக்கு, அங்க அவர் வீடு அங்க இருந்தது. அந்த ஜிடி நாயுடு பேர்ல என்ன பண்ணாங்க, அந்த நாயுடு பேரை வந்து கரிய பூத்து பூச்சினாங்க. இதே திமுகவில் இப்படி 3 மாசத்துக்கு முன்பு நாயுடு அந்த பேரை வந்து கரிய போட்டு பூசுறாங்க. இன்னைக்கு ஜிடி நாயுடு பேரை பிளைஓவருக்கு வைக்கிறாங்க. ஆனா நான் சொல்றது ஜிடி நாயுடுன்னு பேர் வைக்கிறது தான் சரி. நீங்க ஜாதியை எப்படி நீங்க ஒழிப்பீங்க? நீங்க கீழ் ஜாதின்னு சொல்ற ஜாதிகளுக்கு நீங்க படிப்பை கொடுங்க, வேலையை கொடுங்க, இடஒதுக்கீடு கொடுங்க. சரி, அதுல யாருக்கு தகுதியானவர்கள், யாருக்கு வேலையில எப்படி தெரிஞ்சுப்பீங்க? சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தினாதான் தெரியும், உங்களுக்கு புரியும். ஏன் நீங்க கணக்கெடுப்பு நடத்த மாட்டீங்க ஸ்டாலின் அவர்களே? என்ன பிரச்சனை உங்களுக்கு? யார் தடுக்கிறா? ஏன் எடுக்க மாட்டீங்க? கணக்கெடுப்பு நடத்தாம சமூக நீதியை நிலைநாட்ட முடியாது. கணக்கெடுப்பு நடத்தினாதானே யாருக்கு இல்ல, யாருக்கு அதிகமா கிடைச்ச, யாருக்கு கிடைக்கல, சுத்தமா கிடைக்கல தெரியும். அப்ப நான் முதலமைச்சரா இருந்தேன்னா நான் பண்ற முதல் வேலை என்ன தெரியுமா இருக்கும்? உடனடியாக என் மக்கள்னா தமிழ் மக்கள் எந்த நிலையில் இருக்கிறாங்க, எத்தனை பேருக்கு படிப்பு இல்ல, எத்தனை பேருக்கு வீடு இல்ல, எத்தனை பேருக்கு தொழில் இல்ல, எத்தனை பேர் கடன்ல இருக்கிறாங்க, எத்தனை பேர் பிரச்சனையில இருக்கிறாங்க, எத்தனை பேர் நல்லா இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் 8 கோடி மக்களுடைய நிலையை கண்டறிய நான் முதல் வேலை அதை தான் நான் பண்ணுவேன். அது செஞ்சாதான் நான் அடுத்த 5 ஆண்டு காலம் திட்டங்கள் வகுக்க முடியும் இவர்கள் முன்னேறுவதற்கு. இது அடிப்படை அறிவு. இது அடிப்படையில் இதுதான் செய்யணும். ஆனால் அதிகாரம் இருந்தும் ஆட்சி இருந்தும், அதிகாரம்னா முதலமைச்சர் கையெழுத்து போட்டா போதும். 2 மாசம் அரசு ஊழியர்கள் வேலை செஞ்சு 3 லட்சம் அரசு ஊழியர்கள் 2 மாசம் வேலை செஞ்சா போதும்.
தமிழ்நாட்டில் உள்ள 8 கோடி மக்களுடைய டேட்டா எடுத்துட்டு போயிடலாம். 8 கோடி மக்கள்னா 2 கோடி குடும்பம், அவ்வளவுதான். 2 கோடி குடும்பம்னா ஒவ்வொரு வீடா போவோம். 2 கோடி வீட்டுக்கு போன கணக்கெடுப்பு நடத்தணும். இது சாதாரண செயல் என்ன பொறுத்த வரைக்கும். இப்ப இருக்கிற கணக்கெடுப்பு நமக்கு வேலை கிடைக்குது, படிப்பு கிடைக்குதுன்னா 1931 வெள்ளக்காரன் எடுத்த கணக்கெடுப்பு வச்சுதான் நமக்கு வேலையை கொடுக்கறான், படிப்பும் கொடுக்கறாங்க. அப்ப சென்னை மாகாணம் இருந்தது, மெட்ராஸ் பிரசிடென்சி இருந்தது. இப்போ நவீன முறையிலே தொழில்நுட்பங்கள் இருக்கு. இப்போ நாம ஒரு வீட்டுக்கு போறோம், கணக்கெடுப்பு நடத்துறது. உங்க வீட்டுக்கு வரோம், உங்க வீட்டுல நீங்க முதல்ல கேட்கிற கேள்வி, உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்கிறாங்க, உங்க வீட்டுல நீங்க என்ன மதத்தை சார்ந்தவர்கள், அதுக்கப்புறம் அதுல என்ன ஜாதியை சார்ந்தவர்கள், அதுக்கப்புறம் என்ன உட்பிரிவை சார்ந்தவர்கள், அதுல அப்புறம் இதுல எத்தனை பேர் இருக்கிறாங்க, இதுல யார் யார் என்னென்ன படிப்பு படிச்சிருக்கிறாங்க, எத்தனை ஆண்கள் பெண்கள், அந்த படிப்புல என்ன படிப்பு இருக்கு, அதுல யார் குடும்பத்துல முதல் பட்டதாரிகள், எவ்வளவு வேலையில இருக்கிறாங்க, அரசு வேலையா தனியார் வேலையா, அந்த வீடு எவ்வளவு பெருசு, சொந்த வீடா வாடகை வீடா, ஓட்டு வீடா குடிசை வீடா கல்லு வீடா, அந்த வீட்டுல சோலார் இருக்கா, பாத்ரூம் இருக்கா, எத்தனை பாத்ரூம் இருக்குது, அந்த வீட்டுல தண்ணி குழாய் மூலமா தண்ணி வருதா, அந்த வீட்டுல கரண்ட் இருக்குதா, அந்த வீட்டுல பைக் இருக்குதா, இல்ல ஸ்கூட்டர் இருக்குதா, டிராக்டர் இருக்குதா, கார் வச்சிருக்கீங்களா, இந்த கணக்கு எடுத்து வச்சுட்டா எல்லாமே தெரிஞ்சு போயிடும். 8 கோடி மக்களுடைய நிலையை ஒரு கம்ப்யூட்டர்ல அடக்கலாம். இந்த டேட்டா வச்சுக்கிட்டு அடுத்த 50 ஆண்டு காலம் திட்டமிடலாம். திட்டமிட்டு இந்த மக்களுக்கு நல்ல திட்டங்களை கொண்டு வரலாம். இதுதான் அடிப்படை கணக்கு. இது கூட நான் எடுக்க மாட்டேன்னு பிடிவாதமா இருக்கின்ற முதலமைச்சர் எங்கேயாவது உலகத்துல பாத்திருக்கீங்களா? நம்ம முதலமைச்சர் பிடிவாதமா எவ்வளவு கேட்டாச்சு, எவ்வளவு சண்டை போட்டாச்சு, எவ்வளவு சொல்லியாச்சு. திருப்பி ஒரு பொய்ய சொல்றார் முதலமைச்சர் ஸ்டாலின். என்னன்னு, எனக்கு அதிகாரம் இல்லை, எனக்கு அதிகாரம் இல்லை, அதிகாரம் இல்லை. அதாவது அதிகாரம் வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொல்றவங்க யாரு? கோழை. அதிகாரம் இல்லைன்னா கூட எனக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்றவன் வீரன். முதலமைச்சர் ஸ்டாலின் எந்த வகை? ஏன்னா எவ்வளவு பெரிய ஒரு மோசடி இது, மோசடியா. இதெல்லாம் மன்னிக்கவே முடியாது. தமிழக மக்கள் நீங்களாம் மன்னிக்க கூடாது. ஏன்னா அவ்வளவு ஆதங்கப்படுறேன் தெரியுமா? சமூக நீதியை நிலைநாட்டு உங்க பிள்ளைகளுக்கு படிப்பு வேணும்னா இந்த ஒரு டேட்டா வச்சாதான் உங்க பிள்ளைங்களுக்கு படிப்பு கிடைக்கும். உங்க பிள்ளைங்களுக்கு வேலை கிடைக்கணும்னா இந்த டேட்டா வச்சுதான் உங்க பிள்ளைங்களுக்கு வேலை கிடைக்கும். உங்களுக்கு வீடு வேணும்னா இந்த டேட்டா வச்சுதான் வீடு கிடைக்கும். உங்களுக்கு கடன் கிடைக்கணும்னா இந்த டேட்டா வச்சுதான் கடன் கிடைக்கும். உங்க வாழ்க்கையை முன்னேறணும்னா இந்த டேட்டா வச்சுதான் உங்க வாழ்க்கையை முன்னேற்ற முடியும். அதனால இந்த டேட்டா அவசியமானது. ஆனா இந்த டேட்டாவை நான் எடுக்க மாட்டேன். 500 கோடி செலவாகும் அரசு பணம். பட்ஜெட் 4.5 லட்சம் கோடி வருஷத்துக்கு பட்ஜெட் போடுறானுங்க கவர்மெண்ட்ல. 500 கோடி செலவு பண்ணி 2 மாசத்துல கணக்கெடுப்பு நடத்தினா, அதாவது எப்படி இந்த கணக்கெடுப்பு நடத்தினா தமிழ்நாடு அடுத்த 50 ஆண்டுகள் முன்னேறணும்னா இந்த கணக்கெடுப்பு நடத்தினா அடுத்த 20 ஆண்டுகள் தமிழ்நாடு முன்னேறும். 30 வருஷத்தை நம்ம மிச்சப்படுத்தலாம். அவ்வளோ அவசியமானது இந்த கணக்கெடுப்பு. ஆனா நான் எடுக்க மாட்டேன்னு பிடிவாதமா சொல்லுகின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நிச்சயமாக தமிழக அரசு, தமிழக மக்கள் நீங்கள் மன்னிக்கவே கூடாது. இவ்வளவு உங்களுக்கு செய்த, என்னை பொறுத்தவரை தமிழக மக்களுக்கு செய்த மிகப்பெரிய துரோகம் இந்த கணக்கெடுப்பு நடத்தாதது தான். இந்த ஒரு 4 மாசம் இருக்கு, நிச்சயமா அதுவும் பண்ண போறது கிடையாது. அவ்வளோ இதெல்லாம். இதுல இன்னொன்னு என்னன்னா, தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு, 69 விழுக்காடு இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் இருக்கு. இந்த 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை காப்பாற்ற வேண்டும் என்றால் தமிழக அரசு இந்த கணக்கெடுப்பு நடத்தணும். எப்படின்னா 69 விழுக்காடு இடஒதுக்கீடு வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிறது. இந்த வழக்கு என்னைக்கு வேணா வரும். தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்தியாவிலே அதிக இடஒதுக்கீடு கிடைக்குது, 69%. நிறைய மாநிலங்கள்ல 50% தான் இருக்கு. ஏன்னா உச்ச நீதிமன்றம் ஒரு அளவு கொடுத்துருக்கு, 50% மேல போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்படி அந்த கணக்கெடுப்பு வைத்து சொல்லாதான்
உச்சநீதிமன்றம் வழக்கு வந்தோன்னு நீதிபதி கேட்பாங்க தமிழ்நாட்டில் 69% மக்கள் பிசி எஸ்சி எஸ்டி இருக்கிறாங்களா, எம்பிசி இருக்காங்களா, கணக்கு வச்சில்லைன்னா அதை கேன்சல் பண்ணுவோம். கேன்சல் பண்ணாங்கன்னா போதும், முடிஞ்சு போச்சு திமுக. இனி அவ்வளவுதான். எவ்வளவு பெரிய ஒரு துரோகம், இவ்வளவு இருக்கு பிரச்சனை. ஆனா அதிகாரம் ஆட்சி எல்லாம் இருந்தோம் கணக்கெடுப்பு நடத்த மாட்டேன்னு சொல்ற ஸ்டாலின் அவர்களே, நீங்க சமூக நீதியின் விரோதி மட்டும் இல்ல, சமூக நீதியின் துரோகி. நீங்க துரோகி. உங்களை மக்கள் மன்னிக்க மாட்டாங்க. எதுக்குடா தொண்டை தண்ணி வத்தி இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்குன்னு நினைச்சுக்காதீங்க. நான் பேசின முக்கியமான சப்ஜெக்ட் இன்னைக்கு பேசுறதுல இதுதான். ஆனா நிறைய பேருக்கு இன்னும் புரியல, இதோட தாக்கத்தை புரியல. ஏன்னா தமிழ்நாட்டில் உள்ள 8 கோடி மக்களும் இதில் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். 8 கோடி மக்களும் இதுல நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு தெரிஞ்சா தெரியலன்னு எனக்கு தெரியல, எனக்கு தெரியும் நீங்க பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். கணக்கெடுப்பு இல்லாத காரணத்தால் தான்.